சூரியன் உச்சமாகக்கூடிய வீடு. இது நாள் வரைக்கும் காதல் உறவுகள் மலராத பல மேஷராசிக்காரங்களுக்கு காதல் மலரும். ஏன்னா சூரியன் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. நல்ல ஒரு அரசு பொசிஷன், இவங்களுக்கு நல்ல பெரிய பதவிகள் இப்போ கிடைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. அதையும் நீங்கள் பார்க்கலாம், நல்ல பதவிகள் கிடைக்கிறது பார்ப்பீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி நீச்சமாகிறது அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபாரின் கண்ட்ரியில் வேலைக்கு ட்ரை பண்ணால் சூப்பராக கிடைக்கும். உள்ளூரில் வேலையில் நிறைய பிரச்சனை கொடுக்கும். இதுவே இவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணாங்கன்னா நல்ல வேலையை கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. தனஸ்தானத்தை சனி பார்க்குறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு எப்பவும் சொல்கிறோம் பாருங்க. குரு கொடுத்தாருன்னா சனி தடுத்துடுவார். ஒருத்தருக்கு குருவினால நல்ல லாபம் வருதுன்னா அந்த கிடைக்கக்கூடிய லாபத்தெல்லாம் சனி பகவான் தடுப்பார். ஆனால் சனி கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாதுன்னு ஜோதிட விதி. அந்த சனி தனஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல காசு பணம் வரும். ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு காசு பணம் வருதுல குறைவு இருக்காது, நல்லா வரும். ஆனால் நாவடக்கம் வேணும். 2வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது தான் பேச்சில் பிரச்சனை வரும். ஏதாவது வம்பு வழக்கு, இவங்க பேசுறதுனால சிக்கல், குடும்ப உறவு, ஒய்ஃப் டைப்பை தான் இவர் ரொம்ப கோபமாக பேசுவார். அதெல்லாம் இப்போ பெரிய பிரச்சனையாக்கி விட்டுரும். இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து போடக்கூடாது. கையெழுத்து போடுற இடத்த சனி பார்க்குறாரு. ஸோ கையெழுத்து விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டாங்கன்னா, எதையும் யோசிக்காமல் செய்யக்கூடாது. யோசித்து செயல்பட்டாங்கன்னா இவங்க நல்ல முறையில் இருப்பாங்க.